சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்றாங்க, நான் தான் பெட்டிஷனர். தி பெட்டிஷனர் கேன் கெட் அக்யூட்டட் ஆஃப்டர் ட்ரையல் ஆர் குவாஷ் இன் த ப்ரொசீடிங்ஸ், பட் தி கான்ஸ்பிரசி ஆஃப் த சிட்டி போலீஸ் டு foist a false case should be exposed to prevent abuse of law and the Bureau of Investigation. அடுத்தது சொல்றார், ஆனரபிள் ஜஸ்டிஸ் முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்ப இருந்து ஒரு ஐ சுப்பிரமணியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் தான் நம்பர் 1 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபேமஸான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். ஐ சுப்பிரமணியம் சொல்றார், தி லேண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் would contend that if the court want charge may be quashed. நான் எந்த இடத்துலயும் என்னை விட்டுருங்க, என் வழக்கெல்லாம் குவாஷ் பண்ணுங்க நான் கேட்கல. நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றார், நீங்க குவாஷ் பண்ணிடுங்க, இதுக்கு மேல இதை விசாரிக்க வேண்டியதில்லை. இதுதான் எங்க வரலாறு. நாங்க யாருக்கிட்ட மண்டியிடல, மன்னிப்பு கேட்கல. எங்க பரம்பரை, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய வரலாறு, நீதிமன்றத்துக்கிட்ட நாங்க தவறு செஞ்சுட்டு குவாஷ் பண்ணுங்க நாங்க. இதுதான் காங்கிரஸ் உடைய வரலாறு, எங்களுடைய பின்னணி. இந்த நீதிமன்றத்துடைய ஆணையெல்லாம் படிங்க. எவனோ ஒருத்தர் ஆ ஊன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்களா என்ன நடக்கும்? எங்க நீதி அரசர் சொல்வார், பேசுங்க, நீங்க பேசுங்க. இவர் குணசேகரன், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. தன் மீதான வழக்கு குறித்து அண்ணாமலை அவதூறாக பேசியிருப்பதாகவும் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரலையில் கூறியதை தற்போது பார்த்தோம். மும்பையில் முகேஷ் அம்பானியின் மகன் அனந்த் மற்றும் ராதிகாவின் ஹல்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. ரிலையன்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி தம்பதியினரின் இளைய மகன் அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்டின் திருமணத்திற்கு முந்தைய விழாக்கள் தேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளன. பாப் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பீபர் கலந்து கொண்ட ஆடம்பரமான சங்கீத் மற்றும் கிரகசாந்தி பூஜை ஆகியவற்றை தொடர்ந்து நேற்று தங்கள் ஹல்தி விழாவை கொண்டாடினர். மும்பையில் அம்பானி இல்லமான ஆன்டிலியாவில் கோலாகலமாக நடைபெற்ற ஹல்தி விழாவில் குடும்ப உறுப்பினர்கள், பாலிவுட் பிரபலங்கள் கலந்து கொண்டனர். அம்பானி குடும்பத்தார் விருந்தினர்களை உபசரிப்புடன் வரவேற்றனர். விழாவில் ஆடை வடிவமைப்பாளர் மனிஷ் மல்ஹோத்ராவின் கோல்டன் கிளாசிக் ஹைதராபாத் குர்தாவில் நீதா அம்பானி காணப்பட்டார். முகேஷ் அம்பானியின் சகோதரர் அனில் அம்பானி, அவரது மனைவி டினா அம்பானி, மருமகள் கிருஷா ஷா அம்பானியுடன் வருகை தந்தார். முகேஷ் அம்பானியின் சகோதரி தீப்தி சல்கோகரும் கலந்து கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவும் விழாவில் பங்கேற்றார். சல்மான் கான், ரன்வீர் சிங் ஆகியோர் வழக்கம் போல் தங்கள் வருகையால் விழாவில் கலகலப்பை கூட்டினர். ஜான்வி கபூர், சாரா அலி கான், அர்ஜுன் கபூர், மனுஷ் சில்லார், அனன்யா பாண்டே உள்ளிட்டோர் பிரத்யேக ஆடைகளில் வலம் வந்து விழாவை அலங்கரித்தனர். அலங்கரிக்கப்பட்ட குடியிருப்பு மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபலங்களின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தற்போது வைரலாகி வருகின்றன. ஜூலை 12ஆம் தேதி ஜியோ வேர்ல்ட் சென்டரில் அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம் நடைபெறவுள்ளது. பிரம்மாண்டமான திருமணத்திற்கு பிறகு ஜூலை 13ஆம் தேதி ஆசிர்வாத் விழாவும், ஜூலை 14ஆம் தேதி பிரம்மாண்டமான திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இதில் உலகம் முழுவதிலும் இருந்து பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளனர். விக்கிரவாண்டியில் முந்தைய தேர்தல்களில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவிகிதம் மற்றும் அதன் ஒப்பீட்டை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு முந்தைய தேர்தல்களில் ஒவ்வொரு முக்கியமான கட்சியும் அங்க பெற்ற வாக்கு சதவீதம் என்னவாக இருக்கு அப்படின்றத நம்ம அலசி பார்க்கலாம். அந்த வகையில
2024 மக்களவை தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியான அந்த வாக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணியில் இருந்த விசிக வேட்பாளர் 72,188 வாக்குகளை பெற்றார். சதவீதம் என்பது 30.97% இருந்தது. அதிமுகவுடைய சதவீதம் 28. ரொம்ப குறைவான வித்தியாசம் தான். வாக்குகள் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் சுமார் 6,000க்கும் மேற்பட்ட அந்த வித்தியாசம் தான் இருந்தது. ஆனால் அதிமுக இந்த முறை களத்தில் இல்லை. பாமகவை பொறுத்த வரைக்கும் இந்த வித்தியாசம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். 13.8% வாக்குகளை பெற்றாங்க. நாம் தமிழரும் அங்கே கணிசமான வாக்குகளை கடந்த தேர்தல்களில் அவங்க பெற்றிருக்கிறத பார்க்கலாம். நாம் தமிழர் 3.58% வாக்குகளை பெற்றிருக்காங்க. 2021 சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க திமுக தான் வெற்றி பெற்றாங்க. 48 கிட்டத்தட்ட 49% வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதிமுக கிட்டத்தட்ட 44% வாக்குகள். ஸோ 5% வாக்குகள் வித்தியாசம் என்பது இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. வாக்குகளோட வித்தியாசத்திலையும் குறைவாகத்தான் இருக்கு. ஆனா இந்த சமயத்துல பாமக அதிமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் 4.27% வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்ததாக 2019 அந்த சமயத்துல இடைத்தேர்தல் அங்க நடந்தது. அப்போ அதிமுக தான் அங்க வெற்றி பெற்றாங்க. 60.29% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. திமுக 36.48% வாக்குகள். இப்போயும் பாமக அதிமுக கூட கூட்டணியில இருந்தாங்க. இந்த வாக்குகள் வித்தியாசம் அதனாலையும் ரொம்ப அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. நாம் தமிழர் அப்பதான் அங்க போட்டியிட தொடங்கினாங்க. 1.55% வாக்குகளை பெற்றிருக்காங்க. அடுத்ததாக 2016 தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ திமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்பயும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த வாக்கு சதவீதம் குறைவான வித்தியாசம் தான் இருக்குது. முக்கியமாக இங்கதான் அதிமுகவும் பாமகவும் வெவ்வேறாக போட்டிட்டாங்க. அப்ப பாமகவோட வாக்குகள் கணிசமாக இருக்கிறத பார்க்க முடியுது. 23.19% வாக்குகளை பாமக தனியா இருந்துமே வாங்கியிருக்காங்க அப்படின்றது. இந்த தனியா நின்னாலும் அவர்களுக்கான பலம் அந்த தொகுதியில இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. சிபிஎம்மோட ஒரு பலமான தொகுதியாகவும் இது இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதுக்கு முந்தைய தேர்தல் 2011 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்க சிபிஎம் அவர்கள் 41.93% வாக்குகளை பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சரி, இதோ இந்த கட்சிகளோட ஒப்பீட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு தேர்தலையும் திமுக அவர்களும் இந்த தொகுதியில பலவீனம் அப்படின்னு சொல்ல முடியாது. திமுகவும் அதிமுகவும் சமபலத்தோட இருந்த ஒரு தொகுதியாகத்தான் இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதே அளவிலான அந்த வாக்குகள் இந்த ரெண்டு கட்சிகளும் பெற்றிருக்கு அப்படின்றத இந்த பார் போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நாம் தமிழரும் கணிசமான வாக்குகளை இந்த தொகுதியில பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து நாம் தமிழர் அப்படின்றவங்க கொஞ்சம் இன்னுமே வளர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னமும் இந்த வாக்கு சதவீதம் இவர்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாமகவோட தனியான வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த 23%. அதனால அவர்களுக்கும் ஒரு பலமான தொகுதியாக விக்கிரவாண்டி இருக்கு அப்படின்றதையும் மறுக்க முடியாது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் காணலாம். Demanded CBI inquiry in the Kallakurichi incident, and we are the BSP family and Armstrong family, and we are also demanding the Armstrong incident for the inquiry, CBI inquiry, and as well as आज हमारा delegation जाएंगे, मेमोरेंडम दे देंगे, तमिलनाडु गवर्नमेंट से एक इंक्वायरी करेंगे इतना अट्रॉसिटी में एक्शन लेना, क्या क्या एक्शन लिया, क्या एक्शन लेने वाला था. इसलिए हमारा बीजेपी हमारा प्रदेश अध्यक्ष अन्नामलई जी ने एक टीम भेजा आज, और आज ये जाके उनका मिलके मेमोरेंडम दे देंगे. Today they are going to meet National Commission for Scheduled Caste and Human Rights Commissions. So I mentioned so many incidents in Tamil Nadu, so many incidents. This is the one particular incidents only I mentioned. For a year, almost 2,000 incidents are reporting. It is a survey conducted by an untouchability front. And also, you see, 2 months before, there was a Congress leader murdered. The accused still not arrested. It's not for Blank Scheduled Caste community, but I am talking about the law and order situation, I am telling. And 2 ADMK functionaries murdered. There is no action. Here what we demand, the totally DMK government failed to maintain law and order situation, and they are unable to give the suraksha, and they are unable to
stop the atrocity against the Dalits. That's why our delegation is going to meet Scheduled Caste Commission as well as Human Rights Commission. सर दोनों मामला के भी सीबीआई कर इंक्वायरी चाहिए, एक कल्लाकुरिची मामला में, दूसरा बीएसपी लीडर का मामला में भी। सर राहुल गांधी हो या आपने जिक्र भी किया, कोई भी जो एविडेंस है उत्तर प्रदेश तमिलनाडु में जो शराब से मौतें हुई है उस पर कोई बयान आधिकारिक तौर पर नहीं दिया, वहां गए भी नहीं, उनका रास्ता भूल जाते हैं। ये राहुल गांधी और मल्लिकार्जुन खड़गे और स्टालिन, उनका इंडिया अलायंस का स्टेट में कुछ होएंगे तो उधर जाने के लिए मन भी नहीं आते। इतना लगभग 70 लोग मर गया उधर, आज तक राहुल गांधी ने एक कंडोलेंस मैसेज भी नहीं दिया। தமிழ்நாட்டில் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தொடர்ந்து குற்றங்கள் நடப்பதாலும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதில்லை என்பதாலும் திமுக அரசு தோல்வியுற்றிருப்பதாலும் அது குறித்து விசாரிப்பதற்காக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு எங்களுடைய குழு சென்று அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். அதனை தற்போது நேரலையில் பார்த்தோம்.